ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் வீடியோ. நாங்கள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். எந்த கோயிலுக்கு அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அன்னைக்கு பக்கத்து ஊருன்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 ஊர் தள்ளி ஒரு ஊரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை தான் நாங்கள் 2 பேருமே போயிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ 2வது தடவை எங்கள் பையனை கூட்டிகிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். பையன் பிறந்ததுக்கப்புறம் போகவே இல்லை அந்த கோயிலுக்கு. அதனால் பையனை கூட்டிகிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதோட ட்ராவல் விளாக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது நேச்சர், கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. அதான் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன். ஸோ நாங்கள் வந்து போகிற ஏரியாவோட ப்ளேஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அழகாக இருந்தது. வெயில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக வெயில் இல்லை. வெயில் குறைஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் ஈவினிங் தான் போனோம். ஒரு 5:30 டைமில் தான் நாங்கள் கிளம்புனது. எப்போவுமே நமக்கு வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா 7 மணி வரைக்குமே நமக்கு அந்த வெயில் வந்து இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இடையில மழை வந்தது இல்லையா? அதனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஈவினிங் டைமில் வெயில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ க்ளவுடாக இருந்துச்சு. நாங்கள் பயந்தோம் எங்கே மழை வந்துடுமோ அப்படின்ட்டு. பட் ஆனால் மழையெல்லாம் வரல. இந்த பக்கம் வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வயலெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, மகாராஷ்டிராவில் வீடெல்லாம் எப்படி இருக்கும், வயல்வெளியெல்லாம் எப்படி இருக்கும், பார்க்க ஆசைப்பட்டவங்க போக முடியல அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோவாக நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கள். இல்லை அப்படின்னா யாருக்கு ட்ராவல் விளாக் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் கரும்பு தோட்டம். இந்த கம்பிலாம் வச்சு கட்டியிருக்காங்க இல்லையா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை தோட்டம். அந்த கம்பு வச்சு கட்டுறது திராட்சை. காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இது எல்லாமே சீசன் முடிஞ்சிருச்சு. அதை தான் கொண்டுட்டு போகிறாங்க. அது ஃபுல்லாகவே என்னென்னா சீசன் முடிஞ்சது தான். இப்போ எல்லாமே என்ன அப்படின்னா எடுத்துட்டாங்க. அந்த கம்பு வச்சு எல்லாம் கட்டியிருக்கிறதெல்லாம் திராட்சை. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு கரும்பு. இதெல்லாம் கரும்பு. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கரும்பு அதிகமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா கரும்புக்கு வந்து அதிகமாக செலவு இருக்காது. நம்ம கரும்பு வந்து கன்று வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு, அந்த ஒரு செலவு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு தண்ணி. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ என்ன அப்படின்னா பக்கத்துலேயே கேணி அது மாதிரிலாம் விட்டுட்டு அவங்க வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒன்று நைட்டு ஃபுல்லாக தண்ணி விடுவாங்க, இல்லைனா பகல் ஃபுல்லாக தண்ணி விடுவாங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி பார்த்து தண்ணி விட்டுக்குவாங்க. இந்த ஏரியாலாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இருக்கிற ஏரியா. அது வந்து மெயினாக சொல்லணும். அதுதான் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி இருக்கிற ஏரியா, அதனால் வயல்வெளி அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தண்ணி செலவு வயலை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ரேராக தான் அவங்க வந்து கேணியில் வச்சு போர் போட்டு அந்த வயலுக்கு தண்ணி விடுறது. மீதி எல்லாமே பக்கத்தில் நதி இருக்கிறதுனால அவங்களுக்கு தண்ணி எல்லாமே அந்த வயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா பார்க்கவே நல்லா இருந்தது. இதே மாதிரி நிறைய ஏரியா இருக்குது நாங்கள் இருக்கிற இடத்துல வச்சு பார்க்கும்போது. இது எல்லாமே கரும்பு. பார்க்கவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு வியூவு. பைக்கில் போகும்போது கொஞ்சம் வீடியோ எடுக்க சிரமமாக இருந்தது. ஏன்னா சாரீ கட்டிட்டு போயிருந்தேன். ட்ரெஸ் நம்ம சுடிதார் போட்டிருந்தா டபுள் சைடு உட்காந்துட்டு போயிருக்கலாம் கால் போட்டுட்டு. அப்போ வந்து ஈஸியாக நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இது வந்து என்ன அப்படின்னா சாரீ கட்டிட்டு போனதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஒன் சைடாக உட்காந்துட்டு போகும்போது கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கும் டென்ஷனாக இருந்தது. சப்போஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபோன் கீழே விழுந்துட்டா பயமாக இருந்தது. எப்படியும் கவர் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடும் அதிகமாக இருக்காது, வீடெல்லாம் கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் வயல் அதிகமாக இருக்கும். அவங்களோட வீடெலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி பக்கத்து ஊர் அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட லேண்டாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. இங்கேருந்து ஆரம்பித்து அந்த லென்த்து போகுது பார்த்திங்களா, நீளமாக. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட லேண்டு. கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கே 5 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ரொம்ப வெல்த்தாக தான் இருப்பாங்க. இதை வந்து என்ன அப்படின்னா மழை வந்துச்சுன்னா ரொம்ப லாஸும் இவங்களுக்கு தான். ஏன்னா மழை பக்கத்தில் நதி இருக்கிறதுனால ஃபுல்லாக தண்ணியெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துடும், ஊருக்குள்ளே வெள்ளமே வந்துடும். ஸோ மழை அதிகமாக வந்தாலும் வெள்ளத்தால் அவங்களுக்கு லாஸு. மழை வந்து இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அவங்கக்கிட்ட மணி சேவிங்ஸ் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெல்த் வந்து குறையவே குறையாது அவங்கக்கிட்ட. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால தான் ரெக்கார்ட் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். நான் வந்து ரியல் வீடியோவே போட்டிருக்கலாம். ஏன்னா காற்று சவுண்டு அதிகமாக இருந்தது. நான் பேசுகிறது உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டிருக்காது. அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பேசலை. ஸோ வந்து வீட்டில் வந்துட்டு ஒரிஜினல் சவுண்டை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அதுவும் என் பையனை தூங்க வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் லோ வாய்ஸாக இருக்குது.
சவுண்டாக பேசுனா அவன் எந்திரிச்சிருவான். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ராவல் விளாகில் கோயிலுக்கு போகிறது. செகண்ட் பார்ட்டில் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து நான் கேப்சர் பண்ண வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 ஹனுமான் ஜெயந்தி ஸ்பெஷல் ட்ராவல் விளாக் 1, நெக்ஸ்ட்டு டெம்பிள் விளாக் 1 அதை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் யாருக்கு ஷேர் பண்ணி பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ பாருங்கள். மகாராஷ்டிராவில் வில்லேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன அதிகமாக விளைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதெல்லாம் கம்பு, சோளம் அது மாதிரி வந்து போட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கோதுமை, கம்பு, சோளம் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ரேராக போடுவாங்க. மேக்ஸிமம் கரும்பு அதிகமாக இருக்கும் அதெல்லாமே. ஏன்னா கம்பு, சோளம், கோதுமையெல்லாம் ஏன் வைக்க மாட்டாங்க அப்படின்னா குரங்கு தொல்லை, மயில் தொல்லைலாம் அதிகமாக இருக்கும். அவங்கள வந்து பக்கத்தில் மழை அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் அந்த மயில், குரங்கு எல்லாமே. அதனால் வந்து என்ன அப்படின்னா அதெல்லாம் பாதுகாக்கிறது சிரமன்ட்டு அதெல்லாம் கம்மியாக போடுவாங்க. ஸோ அதனால் அதிகமாக கரும்பு போடுவாங்க. கரும்பு வந்து டைரெக்டாக சுகர் ஃபேக்ட்ரிக்கு கொடுத்து அவங்க டன் கணக்கில் கொடுத்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ சுகர் ஃபேக்ட்ரியில் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு அவங்க கணக்கு பார்த்து கேஷ் வர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 மந்த் கழித்து தான் அவங்களுக்கு கேஷெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி சுகர் ஃபேக்ட்ரியில் வந்து கரும்பெல்லாம் வந்து போடும்போது அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஜீனியெல்லாம் கம்மியான ரேட்டில் கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.